வணக்கம். வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல் சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியின் வணக்கங்கள். விறகு வெட்டிய ஒருவர் தன்னுடைய வேலையை செய்வதற்காக காட்டுப்பகுதிக்கு செல்கிறார். மதிய உணவு எடுத்துக்கொண்டு செல்லும் அவர் மதியம் வரை விறகுகளை வெட்டி அடுக்கி வைத்து மதிய உணவு உண்பதற்கு தன்னை தயாரிக்கிறார். எடுத்து வந்த உணவு, வேலையின் களைப்பு இவை இணைந்து அவரை தூக்கத்திற்கு அழைத்து செல்கிறது. சற்றே இளைப்பாறுவதற்காக அடர்ந்த புல்தரையின் மேல் படுக்கிறார். நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த அவருக்கு திடீரென சுருக்குன்னு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. கண் விழித்து பார்க்கிறார். தன்னை கடந்து ஒரு விஷப்பாம்பு செல்வதை பார்க்கின்றார். அவருடைய இடது கையின் சுண்டு விரலில் அந்த பாம்பு கடித்துவிட்டு சென்றிருக்கிறது. சற்றும் தாமதிக்காமல் அவர் என்ன செய்துவிட்டார், விறகு வெட்டும் கத்தியை எடுத்து அந்த சுண்டு விரலை வெட்டி விடுகிறார். மேல் கட்டு போட்டுக்கொண்டு பச்சிலை வைத்து மருத்துவம் செய்து கொண்டு ஊருக்கு திரும்பி விடுகிறார். கையில் காயம் ஆற வேண்டியிருந்ததால் ஒரு வாரத்திற்கு அவர் விறகு வெட்ட வர முடியவில்லை. விஷம் ஏறாத அளவிற்கு அவர் விரலை வெட்டி விட்டதை நினைத்து ஒரு பக்கம் அவருக்கு பயம் இருந்தாலும் உயிரை காப்பாற்றிக் கொண்ட தைரியத்தில் வீட்டுக்கு செல்கிறார். ஒரு வாரம் கழித்து மீண்டும் அந்த காட்டுக்கு வருகிறார். விறகு வெட்டுவதற்கு தன்னை தயாரித்துக் கொண்டு வரும் அவருக்கு மனதுக்குள் ஒரு சின்ன குறுகுறுப்பு. நாம் வெட்டி போட்ட விரல் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கும் என்று பார்க்க அவருக்கு ஒரு ஆசை. ஏனென்றால் விஷமேறிய விரல் பகுதி அல்லவா, அதனால எந்த விலங்குகளும் எறும்பு கூட அதை தொட்டு இருக்காது. அவருடைய எண்ணம் போலவே அந்த விரல் அங்கே கண்ணி போய் கிடந்தது. அவருக்கு இன்னொரு குறுகுறுப்பு, அந்த விரலை சற்றே நோண்டி பார்த்தால் என்ன அப்படின்னு. உடனடியாக அருகில் இருந்து ஒரு சின்ன குச்சியை எடுத்து அந்த விரலை குத்துறார். அதிலிருந்து விஷம் கலந்த தண்ணீர் தெளித்து அவருடைய கண்கள் இரண்டையும் பாதிக்கிறது. அவருடைய கண்களில் அந்த விஷத்தண்ணீர் பட்டவுடன் அவருடைய பார்வையை இழந்து மிகவும் துன்புறுகிறார். உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதனாலதான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம தேவையில்லை என்று கழித்துவிட்ட பல விஷயங்களை தூக்கி எறியாமல் அவற்றை மீண்டும் 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 நோண்டி நோண்டி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது முந்தைய நிலையை விட பிந்தைய நிலை இன்னும் அதிகமாக மோசமுள்ளதாகவே மாறிவிடுகிறது. இதனால் நம்முடைய மன அமைதி, மகிழ்ச்சி, குடும்ப சூழல், குடும்பத்தினுடைய வளர்ச்சி எல்லாமே பாதிக்கப்படுகிறது. ஆகவே நாம் கடந்து போனவைகளை குறித்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு, அவற்றை கிளறி கிண்டி பார்ப்பதை விட்டுவிட்டு, நமக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற முனைப்போடு செயல்பட இந்த சிந்தனையை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு எளிய மருத்துவ குறிப்பு. தேன், உலகில் கெட்டுப்போகாத ஒரே ஒரு பொருள் தேன். அந்த தேனை தினமும் ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே பெருகி வரும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இதில் மிக முக்கியமானது என்னவென்றால், தேன் நாவில் பட்டவுடனே செரித்துவிடும். அது வயிற்றுக்குள் செல்ல வேண்டும் என்று இல்லை, நாவில் பட்டவுடனே செரித்துவிடும். ஆகவே இயற்கையான எதிர்ப்பு சக்தியை பெற விரும்புவோர் தினமும் ஒரு ஸ்பூன் தேனை பருகவும். நன்றி. வாழ்க மகிழ்வுடன்.